குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, என் தங்கப் பிள்ளையே. நாளை வைகாசி விசாகம், என் பிறந்த நாளில் உனக்கான வெற்றி வாக்கோடு வந்திருக்கின்றேன். குரு திசை ஆரம்பித்து விட்டது. அடுத்தடுத்து வரப்போகும் அதிசயத்திற்கு இந்த முருகனே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நீண்ட நாட்களாக காத்து கொண்டு இருந்த காரியத்தில் நீ எனக்கு வெற்றி வாங்கி சூட வேண்டும் முருகா என்று சஷ்டியோடு எல்லாம் நீ விரதமிருந்து கொண்டிருக்கின்றாய். அது மட்டுமல்லாமல் அனுதினமும் இந்த முருகன் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டிருக்கின்றாய். முருகா முருகா என்று அழைத்துதான் பார்க்கின்றாய். ஆனால் ஒன்றும் நடந்த பாடு இல்லையோ என்று நினைக்க வேண்டாம். என் பிள்ளையே, நீ கேட்ட கேள்விக்கு பதிலை உடனடியாக கொடுக்காவிடில் நான் இல்லை என்று அர்த்தமா? இந்த அப்பன் அன்பு உண்மையானது. இந்த அப்பன் அன்பு அழுக்கற்றது. இதோ இந்த முருகனே உன்னை தேடி வந்தே விட்டேன். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியோடு. எந்த வெற்றி வாக்கு உன் செவிகளில் வர வேண்டும் என்று நினைத்தாயோ அதற்காக நாளை வைகாசி விசாகத்தில் எனக்கு விரதத்தை இருந்து பார். சர்வ நிச்சயமாக அந்த விரதம் முடிவதற்குள் உனக்கான வெற்றி செய்தி உன் காதுகளில் வந்து சேரும். என் பிள்ளையே, நான் என்ன சொல்கிறேன் புரிகிறதா? எனக்கு பொன்னும் வேண்டும், பொருளும் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், விலை உயர்ந்த பழங்கள் தான் வேண்டும் என்று என் பிள்ளையிடம் எப்பொழுதுமே நான் சொன்னது கிடையாது. நான் சொன்னது இரண்டே விஷயம்தான். அதை என்னிடம் வைத்து நீ என் முன் வைத்து அப்பா என்றும் மட்டும் நீ எனக்கான வாழ்க்கையில் இதை கொடுத்து விடுங்கள் என்று மனமுருகி வேண்டிப்பார். நிச்சயமாக அந்த வேண்டுதலுக்கான பலனை அன்று இரவு முடிவதற்குள்ளே நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். என் பிள்ளையே, வைகாசி விரதத்தில் காலையில் எழுந்து குளித்தவுடன் என் முன் வந்து தீபத்தை ஏற்றிவிட்டு என் முன் ஒரு டம்ளர் பால், அதுவும் காய்ச்சிய பாலை வைத்து பழமும் வைத்து என்னை வழிபாடு செய்து பார். மனமுருகி உன் மனதில் எதை நினைத்தாயோ அதை வேண்டிக் கொண்டு பார். தங்க பிள்ளையே, நீ வேண்டியதை வேண்டியவாறே கொடுப்பதற்கு இந்த முருகன் உன்னிடத்தில் வருவதை நீ உணரத்தான் போகிறாய். எனக்காக யாருமே இல்லை என்று தானே தவித்தாய். இதோ உனக்கான ஒருவரை உன்னிடத்தில் நான் அடையாளப்படுத்த வந்திருக்கும் போது உன் மனதை நீ தளரச் செய்து விடாதே. வெற்றி வாகி சூடும் என் பிள்ளையே, என் முன்னால் தான் என் பிள்ளைகள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். நிழல் கூட வெயில் வரும் வரைதான் அங்கு பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த முருகனின் கையில் வைத்திருக்கும் வேலானது நீ வெற்றியடையும் வரை உனக்காக உன்னை துணை வந்து கொண்டே இருக்கும். வஞ்சனையும் செய்வனையும் சூழ்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த தடைகளை படிக்கற்களாக மாற்றுவதற்கு இந்த வேலவனின் வேல் வந்து இருக்கும் போது நீ எதற்காக மனம் வருந்துகிறாய்? மனமுருகி உள்ளமுருகி என்னிடம் வேண்டுதலை வைத்துவிட்டு உனக்கான வெற்றி செய்தி எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் தருணத்திலே உனக்கான நல்லதை இந்த முருகன் நான் நடத்தி தரப்போகிறேன். யார் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொண்ட பிறகே ஒருவரிடம் பழக ஆரம்பித்துக்கொள். நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்றவுடன் அங்கு ஏதேதோ செய்து கொண்டும் இருக்காதே. அவர்களிடம் போனால் அது கிடைத்து விடுமா, இவர்களிடம் போனால் இது கிடைத்து விடுமா என்று உன் மனம் போன போக்கில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று காரியத்தை செய்து விடாதே. ஆற்றிலே ஒரு காலும் சேற்றிலே ஒரு காலம் வைப்பது போல நீ பார்ப்பதற்கெல்லாம் பதற்றமாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கையினை தொலைத்து விடாதே. இந்த முருகன் வகுத்த பாதையில்தான் நீ நடந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இருந்து கொண்டு என் தங்க பிள்ளையே, இந்த அப்பன் உனக்கென்று தருவதை இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை தீர்க்கமாக நம்பி என்னை தொடர்ந்து கொண்டே இரு. நீ எப்போதெல்லாம் உன் மனம் தளர்வுற்று இருக்கின்றாயோ அப்போதெல்லாம் கண் முன்னாடி வந்து நின்று கொண்டு அப்பனை முருகன்
முருகா என்று சொல்லிப்பார். எப்படி ஒரு கண்ணாடி முன் நின்று கொண்டு தன் முகத்தை பார்த்து நாம் ஒழுங்குபடுத்தி கொள்வோமோ அதுபோலத்தான் இந்த முருகன் முன்னாடி நின்று கொண்டு உன் மனதை சரி பண்ணுவதற்கு இந்த முருகன் நான் வந்து விட்டேன். நீ அப்பா என்று 7 சமுத்திரத்திற்கு அப்பால் பட்டு கூப்பிட்டாலும் சரி, இதோ இந்த முருகன் நானவன் உன்னை பார்க்க ஓடோடி வந்து விடுவேன். இந்த வேலவனும் கந்தவனும் உனக்காக இருக்கும் போது நீ யாரை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய்? யாருடைய உதவியோ எதிர்பார்த்து காத்திருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் மனதில் உள்ளதை உள்ளபடி என்னிடம் சொல்லிவிட்ட பிறகும் அது நிறைவேறுமா இது நிறைவேறுமா என்று யோசிக்காதே. உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அது ஆலம்பரம் போல் பெரிய விஷயமாக வளரத்தான் போகிறது. என் பிள்ளையே, குழந்தை வரம் கேட்டு என்னிடம் அடிப்பீச்சை ஏந்தியும் சில பிள்ளைகள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில பிள்ளைகளோ வேண்டிய வேலையை கேட்கின்றார்கள். பிள்ளைக்காக வணங்குகிறார்கள், குழந்தை வரம் கேட்கிறார்கள். அப்படியும் இப்படியும் சார்ந்து கடன் ஒரு புறம் இருக்க எதை தீர்ப்பது எதை விடுவது எங்கே போவது எங்கே வருவது என்று தெரியாமல் உன் குழப்பம் அங்கு தலைக்கு மேல் ஏறிவிட்டது. என் தங்க பிள்ளையே, இந்த முருகன் இருக்கும் போது உன் மனதை தெளிவாக்க நான் வந்து விட்டேன். பச்சை பட்டோடை உடுத்தி உன் வாழ்க்கையை நான் செழிப்பாக்க வந்து இருக்கும் போது உன் மனதில் உள்ளதை என்னிடம் ஒப்படைத்து விடு. எந்த காரியத்தை நினைத்தும் இவ்வளவு பெரியதா என்று மலைப்பாக நினைத்து விடாதே. எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, மலை போல் கஷ்டம் வந்தாலும் சரி, அதை பனி போல் மாற்றுவதற்கு இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன் என்பதை நீ முழுவதுமாக உணர்ந்து கொள். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற பயத்தையும் அச்சத்தையும் ஒதுக்கிவிட்டு நீ எந்த வெற்றியை பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த வெற்றியை தருவதற்குத்தான் இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி எதற்காகவும் மனம் வருந்தவே வேண்டாம். யாருமே இல்லையே என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே யாரும் எனக்காக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் முருகன் எனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றான். நிச்சயமாக என் கண்ணீர் கடலில் தத்தளித்து கொண்டு இருப்பதை என் கரம் பற்றி தூக்கி விடுவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொள். என் தங்கமே, கண்ணீர் கடலில் தத்தளித்து கொண்டிருக்கும் உன்னை நான் கரம் பற்றுவதை விட அந்த கண்ணீர் கடலில் எப்படி நீந்துவது என்று உனக்கான நீச்சலை சொல்லிக் கொடுப்பதற்கு நான் வந்து இருக்கும் போது சதா நேரமும் நீ இதை நினைத்தும் வருத்தப்படாதே. ஏனென்றால் அதிலிருந்து வெளிவருவது எப்படி என்று தெரிந்தால் மட்டும்தானே நீ உனக்கான வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை சர்வசாதாரணமாக நினைத்து கடந்து விடலாம். அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். யார் ஒருவர் உனக்காக காத்திருந்தார்களோ இப்பொழுது அவரே உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல விஷயத்தை இங்கு சொல்லத்தான் போகிறார்கள். எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இருந்தால் நான் உனக்கான காரியத்தை செய்வதில் நானும் உறுதியாகத்தான் வந்திருக்கின்றேன். என்னை முழுமனதோடு என் அன்பினை பெற்றுக்கொள்ள என் பிள்ளைகளை இந்த முருகனானவன் அழைத்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். என் தங்கமே, என் முன்னால் நீ எந்த விஷயத்தை நினைத்து என்னை வழிபட்டாலும் என் பிள்ளைகளுக்கான நேர்மையான விஷயம் என்றால் சர்வ நிச்சயமாக அதை நான் கொடுத்தே தீருவேன். என் தங்கமே, என் முன்னால் அனுதினமும் ஸ்கந்த சஷ்டி கவசத்தையும் வேல்மாறலையும் படித்து கொண்டு இருக்கின்றாய். படிப்பதற்கான பலன் ஏதும் கிடைக்கவில்லையோ என்று நினைக்க வேண்டாம். நாளை உனக்கான வெற்றி வேலோடு வெற்றி வாக்கோடு என் பிள்ளைகளை சந்திக்க நான் வந்து இருக்கும்போது நீ மனம் தளரவே செய்யாதே. எத்தனை சோகங்கள் உனக்குள் இருந்தாலும் அத்தனையும் தாண்டி இந்த முருகன் இங்கு உன் தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு உனக்கு வேண்டியதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்தோடு தரப்போகிறேன். இதனால் வரையிலும் கண்ணீரோடு காத்திருந்த என் பிள்ளைக்கு ஆனந்த செய்தியை நான் காண்பிக்க வந்து விட்டேன். ஓம் என்ற மந்திரத்தை நீ சதா நேரமும் அங்கு உன் மனதிலே கர்ஜித்து கொண்டு இருக்கும் போது என் தங்க பிள்ளையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை எல்லாம் காணாமல் போகத்தான் போகிறது. தீராத காயத்தோடு இருக்கின்றேன் என்று நினைக்காதே. இந்த முருகனின் சரவண பவனை நினைத்து
நினைத்துக்கொள். சர்வ நிச்சயமாக உனக்கு வேண்டியதும் உன் கையில் வந்த தருணத்தை நான் கொடுக்கப் போகும்போது நீ எதற்குமே மனம் வருந்த வேண்டாம். என்னை தேடி வரும் என் பிள்ளைகளுக்கு இனி ஆனந்தமும் மகிழ்ச்சியும் தான். போதும் போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு மனதை ததும்ப ததும்ப கொடுக்க வந்திருக்கின்றேன். மனதில் மாற்றத்தோடு, நீ கேட்ட நல் மாற்றத்தோடு, நீ கேட்ட வரத்தோடு வந்து இருக்கும்போது நிச்சயம் இந்த நல்ல நாளில் உனக்கு வெற்றி யோகம்தான் என் கண்ணை. யாம் இருக்க பயமேன்.